हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा। இன்றைய தினத்திலிருந்து 9 நாள் மகா நவராத்திரி அப்படின்னு ஒரு முக்கியமான நவராத்திரி. இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படியாகப்பட்ட முப்பெரும் தேவிகளை ஆராதனை பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த வருஷம் என்ன விசேஷம் அப்படின்னா, ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். கன்னியில் இந்த மாதத்தில் சூரியன் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். இந்த முக்கியமான மாதத்தில் சூரியனுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கறதுனால சூரியனும் குருவும் 2 பேரும் சங்கமித்து இந்த மாதம் ரொம்ப பிரகாசமான மாதமாக இருக்குது. அப்படிப்பட்ட மாதங்களில் இந்த தேவியை வழிபாடு பண்ணுறதுனால பரிபூர்ணமாக குருவும் சூரியனும் ஐக்கியபத்தியமாகக்கூடிய இந்த மாதத்தில் எதை பிரார்த்தனை பண்ணாலும் அந்த காரியங்கள் முழுக்க நல்ல விதமான பலன் கிடைக்கும். இனிமே மறுபடியும் இந்த வாய்ப்பு 12 வருடங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான தினம் இன்றைய தினம். ஆகையால் இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் யாரும் எந்த விதமான ஆராதனையும் விட்டுறக்கூடாது. அநேக விதமான பூஜைகள், தேவிய ஆராதனை என்ன பண்ணுங்கோ. எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் ஏற்படும். மகாபரிவாருடைய சத்சங்கத்திலிருந்து இந்த நவராத்திரி மகோத்சவம் அருமையாக நடக்க போகிறது. எல்லாரும் பரம பவித்திரமாக தேவியை ஆராதனை பண்ணி எல்லா விதமான க்ஷேமமும் அடையணும்னு மகாபரிவார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம சிவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம் என்று எழுதுங்கள். வணக்கம்.